கரும்பு பயிரில் ஊடுபயிராக சிறிய வெங்காயம். கரும்பு 4 அடி பார்கள் அமைத்து 4 அடி அகலம் கொண்ட பார்கள் அமைத்து கரும்பு நடவு செய்யப்படுகிறது. இந்த கரும்பு வரிசைக்கு இடையிலே உள்ள இடைவெளியில் 3 வரிசையாக சிறிய வெங்காயம் ஊடுபயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மாதிரி சிறிய வெங்காயம் நடவு செய்யப்படும் வயலில் களைக்கொல்லி ஆக்சி கோல்டுங்கிற ஒரு களைக்கொல்லி இருக்குது. அது கரும்புக்கும் சிறிய வெங்காயத்துக்கும் இரண்டுக்கும் சேர்ந்த பயிருக்கு உண்டான களைக்கொல்லி அது. இந்த வயலில் இப்போ களைக்கொல்லி அடிக்கப்பட்டிருக்கு. களைக்கொல்லி அடிக்கப்பட்ட உடனே ஒரு களையும் இல்லை. பயிர் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சிறிய வெங்காயத்தோட ஒரு ஏக்கருக்கு 125 கிலோ ஊடுபயிரை நடவு பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த 125 கிலோ ஒரு கிலோ 45 ரூபா மணிக்கு வச்சுக்கிட்டோம்னா விதை 5600 ரூபா வருது. நடவு கூலி ஒரு 1400, மொத்தம் 7000 ரூபா தான். அதில் சாதாரணமாக ஊடுபயிர் கரெக்டாக 65 to 70 நாட்களுக்குள்ளே அறுவடை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெங்காயம் 50 ரூபா என்று எடுத்துக்கொண்டாலும் குறைஞ்சது 1000 கிலோ ஊடுபயிராக வந்தாலும் இன்றைக்கி 50,000 ரூபா ஆச்சு. இந்த மாதிரி ஊடுபயிரை போட்டு குறுகிய காலத்தில் 75 நாட்களுக்குள்ளே ஒரு செலவு போக ஒரு 40 ரூபா எடுத்தால் விவசாயிக்கு அடிஷ்னல் வருமானமாக கிடைக்கும். இந்த மாதிரி கரும்பு சாகுபடி செய்து 10 மாதம் கழித்து வருமானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அடிஷ்னலாக ஒரு வருமானம். இதே மாதிரி எல்லோரும், அதாவது இன்னைக்கெல்லாம் மல்டிநேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, மல்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. அதேமாதிரி கல்டிவேஷன் இந்த மாதிரி போனால் தான் வருங்காலத்தில் விவசாயிகள் பணம் பார்க்கவே முடியும். மல்டி விவசாயம் பண்ணணும். ஒரு வயலில் குறைந்தது 3-4 பயிர்கள் வசதி உள்ள சாகுபடி செய்யப்படும் பொழுது அடிஷ்னலாக இன்கம் பட்டு அது கரும்புக்கு செலவு செய்கிறதுக்கு ஒரு பணம் கிடைத்த மாதிரி ஆயிரும். இதவே எல்லோரும் கடைப்பிடித்து அதிக வருமானம் பெற்று பலனடைய விவசாயிகளை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.